ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, திடீர்னு எனக்கு வந்து புட்டு சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தது. வீட்டில் வந்து அரிசி மாவு இல்லை, அதனால் வந்து ரவை வச்சு செய்யலான்னு சொல்லி நான் இப்போ செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இது நான் கொஞ்சம் நல்லா காயட்டும். நான் இப்போ வந்து 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிறேன். ஒரு 5 பேர் சாப்பிட்றதுக்கு நான் செய்ய போகிறேன். ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்துக்கிறேன். இது நல்லா வாசனை வர அளவுக்கு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன். வாசனை வந்தால் போதும், நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. எனக்கு வாசனை வர்ற அளவுக்கு நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து வந்துடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிக்கிறேன். இது கூட 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். வாசனைக்கு நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு. எல்லா ஸ்வீட்டையும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அங்கங்கே உப்பு தெரியாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். கையில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் கையில் கூட எடுக்கலாம். அது கொஞ்சம் சூடாக இருக்குன்னு சொல்லி நான் விட்டுருக்கேன். கொஞ்சம் கரண்டி போட்டு நான் கிளறேன். ஆனால் நீங்கள் கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டி வராத அளவுக்கு நீங்கள் அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. வெந்த பிறகு கூட நம்ம அந்த கொஞ்சம் உருண்டையாக இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். தனியாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நான் துணியில் நான் போட போகிறதில்ல, ஒரு பாத்திரத்தை தான் வைக்க போகிறேன். அதனால் நான் கொஞ்சம் அடியில் வச்சுக்கிறேன் அந்த தட்டை. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஒரு பாத்திரத்தில் தான் நான் வேக வைக்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம துணியில் வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க, நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லை வாழை இலை இருந்துச்சுன்னா இங்கே கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை துணியில் வச்சுக்கலாம். என்கிட்ட துணி இல்லை, அதனால் இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நாங்கள் வேக வைப்போம். இன்றைக்கி வந்து இந்த ரவையை வந்து நான் இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். வேக வைக்கும் போதே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்தனா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து அப்படியே உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் சாஞ்சா மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து வெந்துடும், அதனால் நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இது வந்து 15லேருந்து 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா வேக வைக்க போகிறேன். எனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 20 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் இதை ஆஃப் பண்ணி இறக்க போகிறேன். இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு பார்த்திங்களா. நம்ம துணியிலலாம் ரொம்ப ரிஸ்க்குங்க, இந்த மாதிரி பாத்திரத்தை வேக வைத்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்து நான் ரவை வறுத்த அதே கடாயில் பார்த்திங்கன்னா அதை கொட்டிக்கிறேன். ரவையை கொட்டி நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் எடுத்துக்கிறேன். அது கூட நான் தேவையான அளவு தேங்காய் நான் துருகி வச்சுக்கிறேன். அதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன், அதனால தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, எனக்கு தேவையான அளவு. உங்கள்கிட்ட சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் நான் வச்சுக்கிறேன். வேக வைக்கும் போது இந்த சின்ன பாத்திரம் ஃபுல்லாக தான் இருந்தது. அந்த ரவை வெந்த பிறகு அதிகமாகவே இருக்குது. இது ஃபுல்லாகவே பிடிக்கல. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா எப்பவுமே சொல்கிறது தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு கருப்பாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.